ஒரு ஆணாக இருக்கும்போது என்னென்னா படபடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அதாவது ப்ரொடக்டிவான விஷயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுவே ஒரு பெண்ணாக இருக்கும்போது இதே தான் ப்ரொடக்டிவான பேச்சு இல்லாமல் தொணன்னு ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கோவம் வந்துடும். அதனால ஒரு ஆணாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வந்து ப்ரொடக்டிவாக நீங்கள் வந்து உங்களோட மனைவி கிட்ட பேசுகிறீங்களோ. துலாம், கும்பம், மிதுனம், இந்த 3 ராசியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு ப்ரொடக்டிவான கான்வர்சேஷன், அதாவது இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு அடுத்த பைசா நிறைய வருமா, அது மாதிரி ஜாலியாக ட்ரிப்பு போகணும், இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்க கூட நீங்கள் செய்யும்போது. மேஷம், சிம்மம், இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க மேட்சிங்க்கு. இது வந்து உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதற்கெலாம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆகவே ஆகாது, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போட வேண்டிய கிறிஸ்டல் அப்படின்னா சிட்ரின் கிடைக்கும். அது வந்து பிரேஸ்லெட்டாக பயன்படுத்தலாம், அல்லது மாலையாக கூட போட்டுக்கலாம். தியானம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க. இது வந்து வேற ஒரு ராசிக்கு சொல்லி குளிக்கும் போது கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு. இவங்க வந்து எப்போ இதை பயன்படுத்தணும் அப்படின்னா, நிச்சயமாக கிறிஸ்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே கிளென்ஸ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, அந்த தண்ணியில் கொஞ்சம் சால்ட் போட்டு அந்த கிறிஸ்டல் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அது எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணிடும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டேரட் கார்டு ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களும் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம், எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? சிறப்பா இருக்கேம்மா, தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில மிதுன ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும், எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணும்போது கவனமா இருக்கணும் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரர்கள் பேசிக்காவே அவங்களுடைய திருமண வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான குணாதிசயத்தோட இருப்பாங்க மேம்? சரி, மிதுன ராசி நேயர்களே, கமெண்ட் செக்ஷன்ல புதன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. காற்றை தத்துவமாக கொண்ட இந்த ராசி வந்து புதன் ஆதிக்கம் உடையவர்கள் இல்லையா? அதனால புத்தி கூர்மை, ஷார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கவங்கனால ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் புத்தி கூர்மையாக இருந்தாலும் ஜோக் அடிக்கிறதுனால அவங்களோட துணைவியார், அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, துணையாக வரவங்க வந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் உன்னிச்சு கவனிச்சு அதற்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு ஆணாக இருக்கும்போது என்னன்னா படபடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அதாவது ப்ரொடக்டிவான விஷயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுவே ஒரு பெண்ணாக இருக்கும்போது இதே தான் ப்ரொடக்டிவான பேச்சு இல்லாமல் தொணன்னு ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கோவம் வந்துடும். அதனால ஒரு ஆணாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வந்து ப்ரொடக்டிவாக நீங்கள் வந்து உங்களோட மனைவி கிட்ட பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. அதே மனைவி வந்து சரி ஓகே அவர் பேசட்டுமே, நம்மளும் கொஞ்சம் பேச்சு கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கணும் பெண்கள். ஓகே, ஸோ இப்போ மேரேஜ் மேட்சிங் அப்படின்னு நம்ம பேசும்போது இவங்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் வந்து மனைவியாவோ கணவனாவோ அமையும் போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்குமா? துலாம், கும்பம், மிதுனம், இந்த 3 ராசியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு ப்ரொடக்டிவான கான்வர்சேஷன், அதாவது இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு அடுத்த பைசா நிறைய வருமா, அது மாதிரி ஜாலியாக ட்ரிப்பு போகணும், இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்க கூட நீங்கள் செய்யும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் கவனித்து ஓகே நல்லா இருக்கே ஐடியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறத ஏற்றுப்பாங்க. சரி ஓகே, ஆவரேஜாக அடுத்த ராசி வேற என்ன நான் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா, மேஷம், சிம்மம், இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க மேட்சிங்க்கு. இது வந்து உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதற்கெலாம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆகவே ஆகாது, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா எந்த ராசி
அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி, மீனம், தனுசு. ஏன்னா நீங்கள் வந்து கூர்மையான புத்தி உடையவர்கள் இல்லையா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால உங்களோட கூர்மையான பேச்சுக்கு கொஞ்சம் முடிவெடுக்கும் போது இந்த ராசிகள் வந்து உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் முடிவெடுக்காமல் இருப்பீங்க. சில நேரங்களில் ஆசிலேட்டடாக இருப்பாங்க. இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். தினடா இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஆகிடும். உங்களுக்கு வள கொலை பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இந்த ராசி. அதனால இவங்களுக்கும் கொஞ்சம் செட் ஆகிறது கஷ்டம்தான். இதையும் தாண்டி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு வேற ஒரு சில பொருத்தங்களும் உங்களுக்கு பார்த்து தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களோட பர்சனலாக உங்களோட இந்த நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு வேற பலன் உண்டு. இது பேசிக்கான விஷயங்களா நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரியான ராசி, இப்போ நீங்க சொன்ன பெர்ஃபெக்டான ராசி இல்லாம நாங்க வேற ராசிக்காரர்களை வந்து திருமணம் பண்ணிட்டோம், எங்களுக்கு லைஃப் அவ்வளோ ஸ்மூத்தா இல்ல, பெரிய அன்பு இல்லை, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, இதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க மேம். கிறிஸ்டல் போட்டுக்கோங்க. இவங்க போட வேண்டிய கிறிஸ்டல் அப்படின்னா சிட்ரின் கிடைக்கும். அது வந்து பிரேஸ்லெட்டாக பயன்படுத்தலாம், அல்லது மாலையாக கூட போட்டுக்கலாம். தியானம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க. இது வந்து வேற ஒரு ராசிக்கு சொல்லி குளிக்கும் போது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படின்னு இவங்க வந்து எப்போ இதை பயன்படுத்தணும் அப்படின்னா, நிச்சயமாக தியானம் செய்யும் போது தான் இந்த கிறிஸ்டலை பயன்படுத்தணும். காலையில் எழுந்து ஒரு 5 நிமிஷம் அந்த கிறிஸ்டலை கையில் வச்சுட்டு, உங்களோட துணை உங்ககிட்ட எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட இருக்கு, அப்போ அந்த கிறிஸ்டல்ல கையில வச்சுட்டு நல்ல ஒரு அமைதியான ஒரு நல்ல வார்த்தைகள் அவங்கள பத்தி, அவங்க எப்பவுமே உங்ககிட்ட என்ன எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் வந்து அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் நிச்சயமாக. ஓகே. ஸோ இது கணவன் மனைவி 2 பேருமே பயன்படுத்தணுமா, இல்லை யாராவது ஒருத்தர் ஒரு குடும்பத்துல பயன்படுத்தினாலே போதுமா மேம்? அதுதான் ஏற்கனவே அங்கே பிரச்சனை வந்ததுனால தானே வந்துட்டு ஒருத்தர் சொல்கிற பேச்சை கேட்காததுனால தானே நம்ம இந்த ரெமடியே எடுத்துக்கிறோம். அதனால நீங்கள் போட்டுக்கோங்க. யாருக்கு வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, யாருக்கு இதில் நம்பிக்கை இருக்குது, இது செஞ்சால் எனக்கு வந்து ஒரு மாற்றம் வரும், நிச்சயமாக ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டலை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. 2 பேரும் போடணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து சில நேரங்களில் வந்து சில கிறிஸ்டல்ஸ் வந்து வீட்டில் இருந்தாவே வந்து அதோட எனர்ஜியை அது வந்து இது பண்ணும். மறக்காமல் நிச்சயமாக கிறிஸ்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே கிளென்ஸ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் சால்ட் போட்டு அந்த கிறிஸ்டல் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அது எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஓகே. ஸோ குறிப்பிட்டு வந்து இந்த பிராஸ்லெட்டு, இந்த லாக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் போடணும், அப்படி ஏதாவது கணக்கு இருக்கா மேம்? அப்படிலாம் இல்லை, கணக்குலாம் இல்லை. கிறிஸ்டலுக்குன்னு உண்டான சில எனர்ஜிகள் இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் அதை கிளென்ஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரலாம். சரி எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து யோசனையாகவே இருக்குது, ஒரு தடுமாற்றமாக இருக்குது, எனக்கு இன்னும் வந்து நிச்சயமாக இதை போடலாமா வேண்டாமா அப்படின்லாம் சந்தேகம் இருக்குது அப்படின்னா, ப்ராப்பராக அஸ்ட்ராலஜி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் நிச்சயமா. ஓகே. ஸோ மிதுன ராசியில பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ராசியை சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ராசியை சூஸ் பண்ணலாம், ஒருவேளை அவங்களுக்கு வேற ஏதாவது திருமணம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ரெமடியா என்ன மாதிரியான கிறிஸ்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இங்க நேயர்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, தி டாரட் குயின்.